இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாடு இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பிள் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தாப்பா, உன் கண்கள் என் வழிகளை நோக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ மனுஷன் இந்த உலகத்துல எதையோ கேட்டு ஏமாற்றப்பட்டு தள்ளப்படுகிற காலத்துல வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியத்தை நம்ம கிட்ட கேட்கிறாரு. இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த கண்ணையும் இந்த சரீரத்தில் இருக்கிற இதயமும். ஸோ இந்த இதயம் தான் ஒரு மனுஷனை அழுக்காக்குறதும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறதும், ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்துறதும், ஒரு மனுஷனை நல்ல ஒரு சமாதான பாதையில் நடத்துறதும் இந்த இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த இதயம் கெட்டு போகாதபடி, இந்த இருதயம் சீர்படாதபடி, இந்த இதயம் தவறான பாதையில் போகாதபடி, இந்த இருதயம் பரிசுத்தமான ஒரு இருதயமா வாழும்படி, இந்த இருதயத்துக்கு முக்கிய ஒரு மூல காரணமா ஒரு பெரிய அவயமா அந்த சரீரத்தில் இருக்குது இந்த கண்கள் தான். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷனும் சரி, ஒரு மனுஷனும் சரி, காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்களை பார்க்கறான். நலமானதை பார்த்தா இருதயம் பூரிப்படும், சந்தோஷமா இருக்கும், முகம் மலர்ச்சியா இருக்கும். ஒரு கெட்ட காரியத்தை பார்த்தா, அசுத்தமான காரியத்தை பார்த்தா, ஒரு தவறான ஒரு செயல்கள் நம்ம பார்த்தோம்னா, இச்சிக்கப்பட்டோம்னா, இந்த கண்கள் இச்சிக்கப்பட்டதுன்னா அது இதயத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற இந்த பரிசுத்தமான சரீரத்தை அசுத்தப்படுத்திடும். நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு நிந்தையான சூழ்நிலை, ஒரு வியாதியான சூழ்நிலை, ஒரு வருத்தமான சூழ்நிலை தள்ளப்படுறதுக்கு இந்த கண்கள் ஒரு பெரிய காரணமா இருக்கும். அதனால வசனம் சொல்லுது, என் மகனே, என் இதயத்தை எனக்கு தந்திருப்பா, அந்த இதயத்தை நான் கிருபையா நடத்துவேன், மகிமையா நடத்துவேன், பரிசுத்தமா வாழ வைக்கும்படி நான் கிருபை செய்வேன். இந்த உலகத்துல யாரும் எதையோ கேட்டு ஏமாந்து போறாங்கப்பா. நான் உங்ககிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, அழகை கேட்கல, அறிவை கேட்கல, ஆடம்பரத்தை கேட்கல, எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல. இந்த சின்ன இதயத்தை எனக்கு காப்பா, அதை நான் வாழ விரும்புறேன், உன் எடுத்து பயன்படுத்த விரும்புறேன், உன் இதயத்துக்குள்ள வந்து மகிமையான கருத்தை நான் செய்ய விரும்புறேன். இந்த இதயத்தை நீ கெட்டு போக பண்ணாத. இந்த இதயத்தை ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ, உலக வாழ்க்கையில் வாழ்ற மனுஷனுக்கு கொடுத்து நீ கெட்டு போகாத. மனுஷன் எல்லாரும் ஏமாற்றுவான், மனுஷன் எல்லாரும் நோகடிப்பான், மனுஷன் எல்லாரும் கைவிட்டுவான். தாய், தகப்பன், மனைவி, கணவன், சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், யாரா இருந்தாலும் அவன் நம்பி இந்த இதயத்தை கொடுத்து நீ ஏமாந்துடாதப்பா. உன்னை படிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிற எனக்கு இந்த இதயத்தை தான், இந்த இதயத்தை நான் வாழ விரும்புன்னு சொல்றாரு. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உலக வாழ்க்கையில் வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர்கிட்ட தூர போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், தயவு செஞ்சு இதயம், இந்த ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கடவுளுக்கு தாங்க. அவர் எடுத்து அழகாக உருவாக்கி உடச்சி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அது மட்டும் இல்லை, இந்த கண்கள் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். இந்த கண்கள் அவர் வழிகளே நோக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது, அவர் பாதைகளை மாத்திரம் நீங்கள் நோக்கி போகும்போது வசனம் சொல்லுது, உன் கண்கள் என் வழிகளை நோக்கும்போது மகிமையான காரியத்தையும் வல்லமையான காரியத்தையும் நடக்க போகிற காரியமும் உங்களுக்கு கர்த்தர் அறிவிச்சு கிருவியாய் நடத்துவார். ஸோ இந்த உயிருள்ள வார்த்தையின்படி இந்த இதை தாங்க. இந்த கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது மகிமையான கருத்தை நம்ம கொண்டு செய்வார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் வருகிற நாட்கள் ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.